வெல்கம் டு நடந்தது என்ன கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். சாகசத்துக்கு எப்போவுமே நம்மளுடைய மனசு ஏங்கிட்டே தான் இருக்கு. அதுலேயும் இப்போ ரீசன்ட் டேஸில் எஃபி, ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம்னு நிறைய நம்மளை நாமளே வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதிகமானதுக்கப்புறம் என்னுடைய கிரேஸுங்கிறதும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு டேஞ்சரஸான ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், ஒரு காடாக இருக்கலாம், ஒரு ஆத்தங்கரையாக இருக்கலாம், இல்லை ஒரு கடல் பகுதியாக இருக்கலாம், எங்கே போனாலுமே நம்ம ஏதாவது ஒன்று த்ரில்லிங்காக பார்த்துட்டா அங்கே நின்று நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம். இது ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தாலும் அது பின்னால் இருக்கக்கூடிய டேஞ்சரை யாருமே உணர்றதில்லை. ஸ்பெயினில் நடக்கிற புல் ஃபைட்டிங் நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு. நீளமான கொடி போல வெறும் கிளாத்தை வைத்துக்கொண்டு மாடுகளை அங்குமிங்கும் ஓட வைத்து வீழ்த்திடும் விளையாட்டு. மகுடிக்கு ஆடும் பாம்பாய் ஒரு துணிக்கு மாடுகள் அடங்கி போவது வினோதமானது. இப்படி அடங்குற மாடுதான் சில சமயம் ஆக்ரோஷமாகிடுது. அந்த ஆக்ரோஷத்துக்கு முன் மனிதன் துரும்பாகி விடுகிறான். அரங்கத்துக்குள் இப்படி என்றால் அடர்ந்த காட்டுக்குள். திருமணம் நடந்து 1 வருடம் ஆயிருச்சு தினேஷுக்கும் தாமரைக்கும். ஆனாலும் காதல் ஜோடி போல தான் இருந்தாங்க. எங்கே போனாலும் செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. தன்னைத்தானே ரசித்து பார்க்குற க்யூட்டான மனசு தாமரைக்கு. அதுலேயும் நல்லா அலங்காரம் பண்ணி மணப்பெண் தோற்றத்தில் பார்க்குறதுல ரொம்ப ஆசை. எனக்கு தெரிஞ்சு அவன் மேரேஜ் லைஃப்னா அவளுக்கு இந்த இடத்துல குங்குமம் வைக்கணும்னா ரொம்ப ஆசை. குங்குமம் அந்த இடத்துல வைக்கணும்னா ரொம்ப ஆசை. அதுதான் அடிக்கடி சொல்லின்னு இருப்பாங்க. அட்வொகேட்டான தாமரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான தினேஷுக்கும் ஒரே வேவ் லெங்த் தான். அதனால தான் முதல் சந்திப்பிலேயே இருவருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. அவளை பார்க்க வந்த முதல் மாப்பிள்ளை இவ தான். எனக்கு அவள் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அவ்வளோ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி போகணும். சொத்து சுதந்திரம் எதிர்பார்த்தே நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணல. அவனு குணம்தான், அந்த குணம் தான் அவள் சொத்து எங்களுக்கு. தாமரை தான் அவங்க வீட்டோட மூத்த பெண். 2 தம்பிகள் இருந்தாலும் பெற்றோரின் செல்லம் தாமரைக்கு தான். அதனாலேயே அவள் விரும்பியதெல்லாம் கொடுத்து திருமணம் செஞ்சுருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு பொருள் எதுவும் கேட்கல. இவளுக்காக கேட்காத பொருள் கார் கொடுத்தோம், வரதட்சணை எல்லாத்தையும் கொடுத்தோம். தன் சொல்ல தட்டாத வீடு, விருப்பம் போல திருமணம் என அழகிய வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார் தாமரை. திருமணமான உடனே தனி கொடுத்தனம் போக வேணும்னு சொல்கிற பெரும்பாலான பெண்களைப் போல இல்லாமல் அனைவரையும் அனுசரித்து கூட்டு குடும்பமாக வாழவே தாமரைக்கு பிடிச்சிருக்கு. அவன் நாத்தனாருங்களை விட மாட்டான், மாமியாருங்களை விட மாட்டான். என் கூட பிறந்தவங்களை கூட சின்ன மாமியார் பெரிய மாமியார்னு பார்க்க மாட்டான். பாவம் எல்லாமே அவள் குடும்பம். தனியாக இருந்தால் பிடிக்காது, கூட்டமாக இருந்தால் தான் பிடிக்கும். கல்யாணம் ஆகி 1 வாரத்தில் அவகிட்ட கேட்டேன், என்னாடி என்ன குண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ குண்டாகிட்டேடி அப்படின்னா, தம்பி மாமனார் வீட்டில் அப்படி பார்த்துக்கிறாங்க தம்பி என்னை கண்ணூரில் வச்சு அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. திருமணம் நடந்து 1 வருஷம் சந்தோஷமாக ஓடி போயிருக்கு. கடந்த 25ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி. முதல் வருட திருமண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு ஃபேமிலிக்கு ஆசை. தாமரைக்கோ வேறு ஆசை. அவள் ஆசைப்பட்டு கேட்டது கடைசியாக 20ஆம் தேதி நினைக்கிறேன், சரியாக தெரில, 21 அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நான் கேட்டேன்டா மாமாவை, ஆனால் ஃபஸ்ட் இயரு கல்யாண நாள் இங்கே தான் கொண்டாடணும்னு அவங்க சொன்னாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு போகணும், நான் தான் அடம் பிடிச்சேன், ஊட்டிக்கு அழைச்சிட்டு போங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். முதல் குழந்தை 3 மாதத்தில் அபார்ஷன் ஆகிருக்கு தாமரைக்கு. அதனால் அவரை கஷ்டப்படுத்த விரும்பாத தினேஷ் தாமரை விருப்பப்படி ஹனிமூனுக்கு சம்மதித்திருக்கிறார்.